நம்ம பேசுகிற வார்த்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரி முடியும் போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த நாட்டோட அரசர் தூங்கும் போது ஒரு கெட்ட கனவு காண்றாரு. அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜோசியரை வர வைக்கிறாரு. அந்த ஜோசியரும் இருக்கிற எல்லா ஓலைச்சோடியும் புரட்டி பார்த்துட்டு, அரசரு நீங்க இறக்குறதுக்கு முன்னாடி உங்க உறவினர்கள் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசரு ரொம்பவும் கோவப்பட்டு இவனை சிறைசாலையில அடைங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு விடுறாரு. இவருக்கு மனசு தாங்கல. சரி நம்ம இன்னொரு ஜோசியரை வர வைப்பான்னு இன்னொருத்தரையும் வர வைக்கிறாரு. அவர் வந்து இருக்கிற எல்லா ஓலைச்சோடிகளும் புரட்டி பார்த்துட்டு அவரு என்ன சொன்னார் தெரியுமா? அரசரு உங்க உறவினர்கள் உங்க நண்பர்களை விட நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அரசருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஜோசியருக்கு தங்க காசுகளை பரிசா தராரு. உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இதுல வந்து இந்த 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. ஆனா சொல்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது வேற வேற. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த வந்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரியாமலே நம்ம சில விஷயங்களை பேசுறோம். ஸோ நம்ம பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். ஸோ தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.